இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு வெஜிடபிள் ஆம்லெட் தான் போட போகிறோம். அதுக்காக ஒரு பாதி கேரட்டு துருவி வச்சுருக்கோம், கொஞ்சம் கேபேஜ் பொடியாக நறுக்கி வச்சது, பீன்ஸ் பொடியாக நறுக்கி வச்சது, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் பொடியாக, பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, மல்லித்தழை, பெப்பர் தூள், இஞ்சி பொடியாக நறுக்கினது, உப்பு, எக் மசாலா, ஆயில். முதல்ல வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றிடலாம். நாலு முட்டை தான் உடச்சி ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு முட்டையை வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துடலாம். முட்டையை வந்து பீட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் வந்து கொஞ்சமாக பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சமாக சேர்த்தா போதும், துருவி வச்சுருக்க கேரட்டு, கொஞ்சமாக பீன்ஸு, அதே மாதிரியே கொஞ்சமாக கேபேஜு, பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தழை, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு இதில் போட்டுடலாம். அதே மாதிரி ஒரு 5 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதுலேயும் பாதி போட்டுடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு எக் மசாலா, இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒன்று நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஆம்லெட் பண்ணுறதுக்கு வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சிடலாம். ஆம்லெட் பண்ணுறதுக்கு வந்து தோசைக்கல்லி சூடாயிருச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டை வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதோடு சேர்த்துடலாம். மெதுவாக குக்கான போதும். மெதுவாகவே குக் ஆகட்டும். சீக்கிரமாக தீ எரிஞ்சதுன்னா நல்லாவே கரிஞ்சு போயிடும் சீக்கிரமாக, அதனால் மெதுவாக குக் ஆகட்டும். சைடு வெந்திருக்கும்.
அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். அதுக்காக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட போகிறோம். அடுப்பு வந்து சிம்மிலே வச்சு வேக வச்சா போதும். ரெண்டு சைடும் வெந்திருக்கும். இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்த ஆம்லெட்டும் இதே மாதிரி எண்ணெய் ஊற்றி ஆம்லெட் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் வெஜிடபிள்ஸும் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம், வேகட்டும். கடைசியாக வந்து கொஞ்சம் கூடி பெப்பர் தூள் போட்டுடலாம். வெஜிடபிள் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கேஸ் ஸ்மெல் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பு வந்து சிம்மிலேயே தான் வச்சுருந்தோம். மெதுவாக திருப்பி போட்டுடலாம். அடுத்த சைடும் வேகட்டும். ഒത്തിരി ചൂടായിട്ട് വെച്ചിട്ട് ഇതിൻ്റെ ചൂട്